Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. சங்கீதா பொறுத்த வரைக்கும் உங்களை முதலாக சந்தித்த போது உங்கள் மேலே காதல் வசப்பட்டதாக பல பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி? எனக்கு அதெல்லாம் லவ்லாம் வரல, சீரியஸாக லவ்லாம் வரல. அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணோம். அவள் தான் அவார்ட் கொடுத்தா. ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் சங்கீதா தெரியும். ஏன்னா நம்ம பிதாமகன்லாம் அமெரிக்காவில் போய் பார்த்தோம், அச்சு புட்சின்லாம் போய் பார்த்தோம். நாங்கள் அப்படி போய் பார்த்தது என்ன, இப்போ நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்டேஜில் அவங்க தான் கொடுக்குறாங்க, அவார்டு வாங்குகிறேன், எல்லாம் முடிஞ்சது. இந்த ஆஃப்டர் பார்ட்டி வைப்பாங்கள்ல, அதில் வந்து டின்னரில் வந்து இவங்க டேபிளில் உட்காந்துருக்காங்க, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னா. சரி, நாங்கள் ஃபுல் கூட்டமாக இருந்துச்சுட்டு ஒரு சேர் இருந்தது, போய் உட்காந்துட்டேன். அங்கே பேச ஆரம்பிச்சது. நான் வந்து லக்ஷ்மி ராயோட ஃப்ரெண்டு. லக்ஷ்மி எனக்கு பழக்கம். ஸோ லக்ஷ்மி ராயோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது தென் அப்போ ஏதோ ஒரு இது நான் கிளம்புறேங்க, அர்ஜெண்ட்டாக போகணும் நான் வீட்டுக்கு, ஏன்னா இதுவாக இருக்குது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்கிட்ட நம்பர் கேட்க துடிக்குது. அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆகிட்டேன். என் நம்பரை லக்ஷ்மிக்கிட்டேருந்து வாங்கி, உன் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம், நான் எல்லாரையும் கூப்பிட்றேன், உன் கான்டாக்ட்ஸ்லாம் கொடுன்னு சொல்லி என் நம்பரையும் சேர்த்து வாங்கிட்டு எனக்கு கால் அடிக்கிறாப்புல. நான் சங்கீதா பேசுகிறேன். எந்த சங்கீதா அப்படின்னு. நான் அவார்டு கொடுத்தேன். சாரிங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, லக்ஷ்மியோட பர்த்டே நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன், அவளோட ஃப்ரெண்ட்ஸில் நான் தான் கால் பண்ணிகிட்ருக்கேன். லக்ஷ்மி வழக்கமாக எனக்கு தான் கால் அடிக்கும், உன்னை விட்டு எதுக்கு கால் அடிக்குதுன்னு என் மைண்டில் ஓடுது. அப்படியா, சரி நான் வந்துடுவேன், பார்ட்டிக்கு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓகே, அங்கேருந்து பேச ஆரம்பிச்சதுலாம். தென் ஒன் ஃபைன் டே ஷி செட், ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் யூ, எனக்கு ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஃபார்வர்ட், நான் இது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னை ப்ரப்போஸ் பண்ணது அந்த பொண்ணு தான். ஒரு பிள்ளையை இறங்கி வரும்போது நம்மளுக்கு என்ன வேறு அப்படின்னு சரிமான்ட்டேன். ஸோ அப்படியே ஆரம்பித்தது. அவங்க காதல் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அதை மொழி படத்தில் சொல்லுவாங்களே, பெல் அடிச்சது, அது மாதிரி அடித்தது மாதிரி இருந்தது எனக்கு. இது மாதிரி ஒரு வைப்ரண்ட்டான ஒரு பையன்தான் வேணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட வந்து அடுத்து உட்கார்ந்து சொன்னேன். நான் பையன் அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், நீ இது மாதிரி ஒரு பையனை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நான் கல்யாணம் பண்ணி. அவன் நாக்கில் சனி இருந்திருக்கு. அப்போ இதில் பெரிய கூத்தனா பக்கத்தில் வந்து சிம்ரன் இருந்தாங்க. ஆமாம், சிம்ரன் வேற பார்த்து இந்த பையன் என்ன நல்லா இருக்கானுன்னு சிம்ரனே சைட் அடிக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து இவர் தான் நம்ம பையன் முடிவு பண்ணதா சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குது அந்த மன வாழ்க்கை, இந்த ட்ராவல்? நல்லா ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர். இட்ஸ் பீன் 16 years சார். போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில். இட்ஸ் பீன் கோயிங் குட். அங்கங்கே லைட்டாக எங்கள் வீடு, எங்கள் அப்பா அம்மாக்கே லைட்டாக மனசஞ்சல், எங்கே சண்டை கிண்டை இதெல்லாம் வரும். பட் அதையும் தாண்டி இட்ஸ் ஓகே. இப்போது நம்ம எங்கள் 2 பேரையும் நம்பி ஒரு ஜீவன் வேறு ஒன்று இருக்குது. அது ஷீ இஸ் மோர் ஈவன், என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தை வந்து டைட்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வருவாங்க சார், அது மாதிரி ஷி ஹஸ் கம். உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது அவங்களுக்கு? எங்கள் அப்பாலாம் ஐயோ ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணுற ராஸ்கல், நீ ஒன்று நான் பிக்சர் அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மாலாம் வந்து என் பணத்து மேலே ஏறி போய் நீ வந்து தாலி கட்டு, எல்லா டேலும் எல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. என்னடா சினிமாவில் தான் கேட்டிருக்கோம், இதெல்லாம் என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு. யார் முதல்ல சொன்னது உங்கள் வீட்டில்? இது நீங்கள் தானே? நான் தான் சார் சொன்னேன். முடியாதுன்னு நானுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த பாருங்கள், ஒரு பொண்ணு நம்பி லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரா, அவளுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு அவளை, நீங்கள் இவ்வளோ ஸ்டபனாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எங்கள் பாட்டி சப்போர்ட். உங்களுக்கு என் பாட்டி சொல்ல வச்சுனா அருமை. எங்கள் அம்மா கூப்பிட்டு விட்டுன்னு விட்றாங்க. இன்னும் நீ இன்னும் அவங்க கூட இன்னும் அடுத்த 50 வருஷம் இருக்க போகிற மாதிரி நீ பண்ணிட்டு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ விடு, நீ என்ன கிழிச்ச, நீ உடனே அவங்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுக்க வச்சாங்க, நீ அதுதான் பார்த்து பண்ணி, அது வந்துச்சா இது வந்துச்சா, அவனை ஃப்ரீயாக விடு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர சப்போர்ட்டு. தென் ஒன் ஃபைன் டே ஐ செட் சாரி, ஐ ஹாவ் டு டூ திஸ் டு ஹர், எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் ஆத்மாத்மா பண்ணணுன்னா பண்ணிக்கணும் அப்படின்ட்டு விட்றா வண்டியை திருவண்ணாமலைக்குன்னு எங்கள் ஐயா காலில் போய் உளுந்து
கோயிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 months பேட்சப் ஆகிட்டோம். ம். நான் போயிட்டு அம்மாவை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு சாரிம்மா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க, எனக்கு கால் பண்ணுறதில்ல. மாமியார் மருமக. அவங்க 2 பேர் க்ளோஸ் ஆகிட்டாங்க, எனக்கு கால் வர்றதில்ல. நான் சொன்னேன் இதுக்காக அகலை பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு. சரி ஓகே. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான இந்த 16 வருஷ வாழ்க்கைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சாக்ரிஃபைஸ் சார். எங்கள் அப்பா எல்லா விஷயத்துலையுமா சந்தோஷமாக இருந்திருக்காரு எங்கள் அம்மாகிட்ட. இல்லை எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பா பண்ணுற எல்லா சேட்டையும் ஓகே சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகள். அந்த குறைகளை சரி இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டு போகிற ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல சார். உனக்கு நான் இந்த விஷயம் பண்ணால் எனி ரிலேஷன்ஷிப் இட் கவுண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் சாக்ரிஃபைஸ் நம்ம செல்ஃப் இது. பட் அதே டைம் நீங்கள் உங்களுடைய இதையும் விட்டு கொடுக்காம, உங்களுடைய சுதந்திரத்தையும் விட்டு கொடுக்காம, நான் ரொம்ப கோயில் குளம் போகிறவன். எனக்கு யாராவது கோயில் போகிறத நிப்பாட்டினா எனக்கு பிடிக்காது. ஸோ அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணால் பிடிக்காது, அவங்களுக்காக அதை நான் விட்டு கொடுத்துட்டு, இப்படி தான் ஐ திங்க் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் சர்வைவ்ட் ஆல் தீஸ் இயர்ஸ். சங்கீதாவுக்கு முன்னாடி உங்களை யாராவது காலேஜவங்க சார்? நிறைய பேர் சார், லிஸ்ட் சொல்லுங்க. அதான முக்கியம். ஒரு 100 கணக்கில் போகும் சார். நிறைய இருக்கு. பெரிய பட்டியல். பெரிய பட்டியல் சார், ரொம்ப பெரிய பட்டியல். புத்தகமே போடலாம், அவ்வளோ பெருசு இருக்கு. நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ண லவ் அதில் இருக்கா? ஏதாவது ஒன்று இருந்துச்சு, அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நானும் ஒன்றும் செட்டில்லாம் ஆகலை சார். ரொம்ப விளையாட்டு பிள்ளையாகவே இருந்துட்டு அப்படி இருந்ததா. ஸோ அதனால் எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு கூப்பிட்டு நானாக சொல்லி மனசு காதல் அனுபவம் இருந்தது அப்படின்னு சங்கீதாக்கு சொன்னீங்களா? அவளுக்கு தெரியுமே. தெரியும். என்ன சார் பண்ணுறது. இன்றைக்கி உங்களுடைய டாக்டரும் ஒரு சிங்கர் ஆகிட்டாங்க. அவங்க ஜாலியாக, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாடுறது. இதெல்லாம் மைக்கு முன்னால் நின்று நாமளும் பாடணும், ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஷீ பிக் த பெஸ்ட். என்கிட்டேருந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டா, சங்கீதா கிட்டேருந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டா. ஸ்ருதியில் பாட சொன்னால் கரெக்டாக ஸ்ருதியில் பாடும். அதே பாட்டு கற்றுக்கல. அதே மாதிரி தாளம், டெம்போ க்ளீனாக பிடிப்பா. சங்கீதா டான்ஸர், ஸோ அவளுக்குள்ளேயே இருக்குது, அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணல பிள்ளைய. இந்த பாருமா, நீ உனக்கு என்னைக்கு உனக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்பா நான் ரெடி, நான் கற்றுக்கணும், நீங்கள் சொல்கிறீங்களோ அன்றைக்கி நான் வரேன். எல்லார் மியூசிஷியனும் போய் திணிப்பாங்க, அடுத்து நம்மளுக்கு ஒரு லெகசி வரணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம ஃபாலோ பண்ணலாம், அவங்க நம்மளை ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு. நீங்கள் பாடின சங்கீதாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கருகரு வழிகளால், பச்சை கிளி முத்துச்சரம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஷோலையும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்பாங்க அந்த பாட்டு பாடு. உங்களுக்கு பிடித்த சங்கீதாவுடைய படம்? தனம். சிவா டைரக்ட் பண்ணது. சிவா சார் டைரக்ட் பண்ணது. ஏன்னா சார், அந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு என்ன சார் ஹீரோயின்ஸ் யோசிப்பாங்களே சார். ப்ராஸ்டியூட் அப்படி ஒரு ஜாயினிங், ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்சு அவனுங்க இப்படி இருக்கான்னு சொல்லி என்டையர் ஃபேமிலியை போட்டு தள்ளு எல்லாருமே யோசிப்பாங்க சார். அது தைரியமாக எடுத்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பிதாமகன் சொல்லுவாங்க. பிதாமகன் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பாலா சார்ஸ் ஃபிலிம். அது ஒரு இயக்குனருடைய படம் அது. இதில் ஆக்சுவலி இதுவும் நல்ல ஸ்கிரிப்டு, பட் ஆனால் தனியாக தெரிஞ்ச ஒரு கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் தனம். உங்களுடைய குருஷியலான டைம்லலாம் உங்களுக்கு உதவினவர் அப்படின்னு விஜய் ஆண்டனியை சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நானே போய் உரிமையாக கேட்பேன். உழுறோம் எல்லாம் கீழே உழுற டைம் தான். தலைவா கிரிஷ் சொல்லுங்க கிரிஷ், இப்படி தான் அவர் மாடுலேஷன் இப்படி தான். கிரிஷ் சொல்லுங்க கிரிஷ், தலைவா இந்த மாதிரி என்ன சாங் கம்மியாகிட்டே இருக்கு தலைவா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. கிரிஷ் நிறைய பாடிட்டுருக்கீங்க கேள்விப்பட்டேன். கிரிஷ் ஒன்றுமே பாடல, சொல்கிற அத்தனையும் போய் கம்முன்னு வீட்டில் தான் தலைவா உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்படியே கிரிஷ் ஒன்று பண்ணுங்க கிரிஷ், நாளைக்கு மார்னிங் வந்துடுறீங்களா அப்படின்னு. சரி கிளம்பி மார்னிங் ஓடுறது. மார்னிங் போனால் ஒரு பாட்டு ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணும்போதே கிரிஷ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு நீங்கள் பாடாத ஒரு ஜானர் 6/8 குத்து பாட்டு பாட போகிறீங்க. என்ன சார் பாட்டு சொல்லிக்கோங்க. பாடுறேன். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க. பாடி முடிச்சோன்னே கிரிஷ் உங்களுக்கு சூட்டே ஆகலையே கிரிஷ் இது. நான் அப்போவே சொன்னேன் டேக் போகும்போது, வேணாம் சார் இது வேறு ஏதாவது சாங் ட்ரை பண்ணலான்னு. சரி பரவாயில்ல கிரிஷ், நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஈவினிங்கு கிரிஷ் ஒரு பியூட்டிஃபுல் சாங், கிளம்பி வாங்க. சின்ன தாமரை சார், வேட்டைக்காரன். என்ன சாங் நான் கேட்டு, அது எத்தனை பேர் சார் அப்படி கொடுப்பாங்க, எத்தனை மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படி கொடுப்பாங்க. ஸ்வீட் ஆர்ட் அவர். ஏறக்குறைய எல்லா இசையமைப்பாளரும் யார் யார்கிட்டலாம் பணியாற்றினீங்களோ எல்லார்ட்டுமே உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது இல்லை? இருக்குது சார், இன்னி வரைக்கும் இருக்குது. இன்னி வரைக்கும்
அதில் யுவன் சங்கர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆரியா கூட்டிகிட்டு சுற்றினாப்லே அங்கே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பி பாட ஆரம்பித்து யுவனுக்கு பாட ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த அந்த ஸ்ட்ராங் பாண்டு ஆச்சு. லாங் பேக். உங்களுக்கு ராஜா சார் பிடிக்குமா? ராஜா சார் பிடிக்க என்ன அது கேள்வி. ஐ லவ் ஹிம். அவரோட பெஸ்ட்டு காம்போசிஷன் என்ன? பாய் பாருங்கள், அவருடைய பெஸ்ட்டு காம்போசிஷன் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ராஜா சாருக்கு யாரோ போய் போட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அன்றைக்கி நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது அது வரை கேட்டார், ஏன்யா நான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு காம்போசிஷன் யுவனா? அது ஒரு ஒரு அப்பா பெருமை. உண்மைதான். அவர் அவ்வளோ பெருமைப்பட்டார். அவர் அது வெளில காட்டிக்காமல் ராஜா சார் யுவன் தந்தை என்னோற்றான்னு சொல்லுதான். ஸோ இது யுவன் விழுந்து 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 விழுந்து. இப்போ சார் போன வாரம் மலேசியா போயிருந்தோம். யுவன் இதுக்கு போகிறாரு, அவர் இஸ் கோயிங் டு சிங்கப்பூர். ஆமாம், என் பக்கத்தில் தான் உட்காந்தார். ஹி ஹேஸ் அ அப்பாயின்மெண்ட் இன் மலேசியா. ஏதோ ஒரு சைன் பண்ணிவிட்டு ஹி வாஸ் கோயிங் டு நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் கோயிங் டு சிங்கப்பூர். பக்கத்து சீட்டு, ஏய் டேடி கிட்ட போய் நான் அப்படி சொல்லியிருக்கேன் நீ அப்படின்னு. வேறு இப்போ உண்மையை தானே சொன்னேன். ஏன்னா இவர் சச் அ நைஸ் பர்சன். இவ்வளோ ஒரு நல்லவனா, இவ்வளோ நல்லவர்னு சொல்லி தானே ஆகணும். எங்கே லிரிக்ஸ் எழுதணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொன்னால், நம்ம ஸ்கூல்லலாம் ஏதாவது ஒரு வந்த பாட்டை வந்து கெட்ட வார்த்தையில் ஒரு பாட்டு எழுதுவோம் தெரியுமா? அப்படி ஆரம்பிச்சது தான். ஓ, இந்த புக்கு பின்னால் ஏதோ ஒரு பாட்டுனா அந்த கெட்ட வார்த்தையிலே ஒரு பாட்டு எழுதுவோம்ல, அது மாதிரி எழுதி 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 எகெயின் கோயிங் பேக். அப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு உள்ள தமிழ் பற்று எல்லாமே அது இலக்கியத்துலேருந்து எல்லாம் பயங்கரமாக படிப்போம். ஐம் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் வாலி சார். ஐம் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் டி ராஜேந்தர். இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற எனக்கு டி ராஜேந்தர் சார் ஆஸ் அ லிரிசிஸ்ட், எனக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு அப்புறம் எனக்கு டி ராஜேந்தர் சார் ரொம்ப பிடிக்கும். யாருமே சார் எப்படி சார் ஒரு மனுஷன் இப்படிலாம் யோசிக்கலாம்? தடாகம்ங்கிற வேர்டே பியூட்டிஃபுல் வேர்டு சார். குட்டி குளம், அது தடாகம். தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பறக்கிறாராம் பிரம்மனு. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ செத்தும் அங்கே நம்ம. எப்படி சார் அந்த பொண்ணோட கண்ணத்தை வர்ணிக்கிறாரு. சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமமா அரங்கேற அதுதானே உன் கண்ணம். பொய் சொல்லுங்க பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்படி சொல்லி சொல்லி இது கேட்கும் போதே தமிழுக்குன்னு ஒரு அழகு ஒன்று இருக்குல்ல சார், அதில் விழுந்து அது மாதிரி எழுதணும்னு ஏதாவது ஒரு 2-3 இது அதுக்கு ஈக்குவலாகவே உள்ள வார்த்தைகளை காப்பி அடித்து நாம் எழுதுறது, இப்படி பழக்கிக்கிட்டு தான் சினிமாவில் பாட்டு எழுத ஒரு ஆசை. அவ்வளோதான். எந்த பாடலாசிரியரோடு உங்களுக்கு நல்ல நெருக்கம்? முத்துக்குமார் அண்ணா நம்ம கூட இல்லை. பாலி அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலி அங்கிள் வந்து என்னை கேட்டார், டே அந்த பாட்டு பெட்டு சாங் நீ தானே எழுதினாரு. சிறு சிறு உறவுகள்னு ஒரு பாட்டு. உன்னாலே சிறு சிறு உறவுகள் பிரிவுகள் என் நினைவுக்குள் வர வர கசக்குது என் இளமையும் நினைத்தது நடந்தது முடிந்தது என் கனவுக்குள் என்னாச்சோ தெரியலையே. அது படத்தோட கதை. என்னடா முடிச்சிட்ட கதைய அப்படின்னாரு. 4 லைனில் முடிச்சிட்டியா? அந்த மாதிரி ஃபியூ இது. வாடா பின்லாடான்னு ஒரு சாங்கு மங்காத்தா படத்தில் நான் பாடணும். நைட்டு வந்து யுவன் பிடிவாதம் பிடிக்கிறாப்புல லாஸ்ட்டு பல்லவி எனக்கு மேல் போர்ஷன் வேணும், ஃபீமேல் வேணாம், ஏன்னா அஜித் சார் முடித்தாருன்னா நல்லாயிருக்கும், நான் மேல் போர்ஷன் வேணும். நைட்டு 9 மணி 8 மணிக்கு எவனா ஃபோன் அடித்தாலே கத்துவார் வாலி அங்கிள். நான் 9 மணிக்கு என்ன வெங்கட் பிரபுவும் இவனும் பூஸ்ட் பண்ணி கால் பண்ணுன்ட்டானுங்க. சரி நானும் கால் பண்ணிட்டேன் அவருக்கு. என்ன மணி நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னாரு. அங்கிள் இந்த மாதிரி தான் எனக்கு ஃபோன் இது லாஸ்ட்டு பல்லவி மட்டும் என்ன தான் ஃபோன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. டே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னாரு. சாரி அங்கிள் எனக்கு தெரியாது அப்படின்னு. நீங்கள் எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க? ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஏன் ஃபோன் எடுத்தீங்கன்னா, கையில் இருந்தது எடுத்தேன், ஒன்று பண்ணேன், லிரிக்கை டைரெக்டாக அமருக்கு அனுப்பு, இதுக்கு மேட்சிங்காக அவன் பல்லவி எழுதிடுவான் அப்படின்னு வச்சுட்டாரு ஃபோனை. என்ன பிரபு அப்பாவை கால் பண்ண சொல்கிறாங்கன்னா டக்குன்னு வெங்கட் பிரபு கால் பண்ணுறாப்புல, டாடி இந்த மாதிரி சாங் என்ன பல்லவி என்ன எழுதியிருக்கார் படி என்ன, வாடா பின்லாடா ஒளியாதே அச்சோடா என ட்வின்டவர் 2 ஏடிடா, ஜப்பானின் ஹைக்கூவா ரஷ்யாவின் ஓட்காவா நீ என்னுள்ள என்ன கண்டுபிடிடா. இவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. லாஸ்ட்டு பல்லவி அந்த பாட்டில் அமரங்கிள் எழுதுனது, கங்கைமரன் அவர்கள் எழுதுனது. இந்த பாக்கியம் யார் கிடைக்கும்? ஒரு பாட்டில் வந்து 2 லிரிசிஸ்ட், 2 லெஜெண்ட்ஸ். இளையராஜா ஃபேமிலியில் நீங்கள் ஒர்க் பண்ண இன்னொரு மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா. நான் கார்த்திக் அவருக்கு ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணதில்லை.
ஒரே ஒரு ஃபில்ம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசர். நான் கார்த்திக் ராஜாவை வந்து ஐ வில் நாட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு கம்போசருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ சி கார்த்திக் as a கம்போசர். நாலேஜ் எகெயின் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ இந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிஷியன் சார் அவர். எனக்கு கார்த்திக்கோட அவருடைய ஒர்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் ராஜாவுடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்து வியந்து டும்லாம் கேட்கலாம், எப்படி இருக்கும் சாங்ஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ஐ அட்மைர். நம்ம பிரபு பிரேம உங்கள் கூட க்ளோஸ் ஆன அளவுக்கு நான் கார்த்திக் எல்லாருக்குமே அவர் அண்ணா இல்லை. இந்த பசங்க எல்லாருக்குமே ஹீஸ் த ஃபஸ்ட்டு. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒர்க் பண்ண இன்னும் 2 இசையமைப்பாளர்னா, ஒரு பக்கம் தமன், இன்னொரு பக்கம் டி இமான். அவங்களோட பணியாற்றியான பாட்டு. தமன் கூட ஒரு 2 ஃபில்ம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். தெலுங்கு ஒன்று, தமிழ் ஒன்று. எகெயின் தமிழ் இஸ் மோர் ஆஃப் அ பிரதர், மோர் ஆஃப் ஒரு ஃப்ரெண்டு. ஒரு இசையமைப்பாளர்லேருந்து தள்ளி நம்ம சான் எப்படி அந்த லெவலில் ஒரு போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதனாலேயே எனக்கு பாதி வாய்ப்பு போச்சு. மற்றவங்களாம் வந்து யூஸ் பண்ணி, பட் எனக்கு அப்படி போய் கேட்கணுன்னுலாம் எனக்கு ஒரு நாள் தோணலை. பட் ஒரு 2 ஃபில்ம் ஒர்க் பண்ணியிருக்கேன். டார்லிங் நம்ம இமான். இமான் வந்து ஒரு எகெயின் ஒரு பிரதர் மாதிரி. எனக்கு ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி, ஒரு நல்ல வெல்விஷர், நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. வெரி 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 க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி. எதுவாக இருந்தாலும், எப்போ என்ன டைமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றுனா இமானுக்கு கால் பண்ணலாம். விஜய் ஆண்டனி மாதிரி தான் இமான் கால் பண்ணலாம். இமான் இஸ் அ வெரி 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 ஹெல்ப்பிங். எல்லாருக்கும் உதவி பண்ணணும், நிறையா புது புது பாடகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இமான்கிட்ட இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். உங்களை போன்ற பின்னணி பாடுகின்ற கலைஞர்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஷோஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேஜ் ஷோ அங்கே தான் நீங்கள் துட்டு பண்ணலாம், அங்கே தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். நான் பாடி ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அவ்வளோ ஃபேமஸாக இல்லை. உங்களுக்கு வந்து மனம் கவர்ந்த மேடை கச்சேரின்னு அதை சொல்லலாம். மலேசியா மலேசியா உங்களை பாட விட மாட்டாங்க. பிஜிஎம்லேருந்து லிரிக்லேருந்து எல்லாம் அவங்களே பாடுவாங்க. அந்த அளவு டியூனாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்கும் சார் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது? பாடகராக ஒருத்தர் நிலைநிறுத்திக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கேரக்டர் சார். யுவர் கேரக்டர் இஸ் யுவர் டெஸ்டினி. உன்னுடைய பழக்க வழக்கங்கள், நீ ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற முறை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.